JD1 ஐஎம்ஸ் ஒரு என்ட்ரி லெவலில் குறிப்பாக ஒரு 1700 பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஒரு குட்டி ரிவ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, பட் நம்ம இவங்களோட கொலாபரேட் பண்ணி ஒரு ரீல் 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்தது. ஸோ அதனால் ஒரு ஃபுல் வீடியோ போடலான்னு சொல்லி போடுறோம். பாக்ஸில் இந்த ஏபிஎஸ் எல்லாமே செப்பரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் தான் இங்கே லெஃப்ட் ரைட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கேபிளோட கார்னர்ஸ்லேயே லெஃப்ட் ரைட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்பொழுது எது லெஃப்ட்டு ரைட்டுன்னு சரியாக நான் நோட் பண்ணல. ரொம்ப காண்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ் லைக் பேசிக் மாடல்ஸ்னால் நம்ம எடுத்தோன்னே எப்படி டக்குன்னு காதில் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு போயிடுவோம். பட் ஆனால் இது அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, முக்கியமாக ஃபஸ்ட் யூஸ். ஸோ எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுனே ஃபஸ்ட்டு தெரில. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கும்மி படத்தில் வர மாதிரி பழகிருச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே ப்ளக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒயர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடும் ஃபஸ்ட்டு ப்ளக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேபிள்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இதோட பில் குவாலிட்டி பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நல்லாயிருக்கு. பட் ஆனால் அந்த ஐஎம்ஸுங்கனால கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அண்டு இந்த கேபிள் குவாலிட்டி உண்மையாலுமே நல்லாயிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு குவிக்காகவே டேமேஜ் ஆனால் கூட நீங்கள் இந்த கேபிள்ஸ் மட்டுமே ரீப்ளேஸ் கூட பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் இன் த சென்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், புதுசு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பிராண்ட் வாரண்டியும் இருக்குன்னு நினைக்கிறேன் 1 இயர். அதுக்குள்ளே இதாச்சுன்னா இதில் 2 மாடல்ஸ் இருக்குது. இது வந்து டைப் சி மாடல் 3.5 mm இன்னொரு வேரியண்ட் இருக்குது. அது இதை விட 100 200 ருபீஸோ கம்மியாக இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வால்யூம் அப் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் ப்ரீசெட்ஸ் ஆடியோ ப்ரீசெட்ஸ் ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அது மாறிட்டே இருக்கும். அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 3.5 mm இருக்காது. இனிஷியலாக யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, அது உட்கார்ந்துருக்கிறதுக்கும் சரி. நாம பேசிக்ஸ்னால் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு பெரிய காதில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஓவர் த பீரியட் ஆஃப் நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் டீட்டெயில்ஸ் இதுலன்னு இல்லை, எல்லா ஐஎம்ஸ்லேயும் கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த ஒரு சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கேட்குறதுக்கான இன்னும் டீட்டெயில்டாக கேட்குறதுக்கான ஒரு ஆப்ஷன்னு இதை சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உண்மையாலுமே ப்ளே பண்ணியிருக்கு. ஐஎம்ஸ்னால் பேசிக்காக பேஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் சொல்லுவாங்க. குறிப்பாக நான் இது வாங்குறதுக்கு முன்னாடி நான் இதோட ஆன்லைனில் நிறையா ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ அப்போயும் சொல்லியிருந்தாங்க பேஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. பட்டு நான் வாங்கி யூஸ் பண்ணி முக்கியமாக அந்த பேஸ் பூஸ்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ப்ரீசெட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பேஸ் உண்மையிலுமே நல்லா தான் இருந்துச்சு. பட் சம் பீப்புள் ஃபீல் லைக் தட். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, போதுமான அளவு பேஸாகவும் இருந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டி உண்மையாலுமே ஒரு என்ட்ரி லெவல் ஐஎம்ஸ் இதை தாண்டி நிறையா ஹை பட்ஜெட் ஐஎம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என்ட்ரி லெவலில் உண்மையாலுமே ஓரளவு டீசெண்டாக இருக்குது. நான் ஐஎம் ட்ரை பண்ணும் இல்லை அதில் என்ன தான் இருக்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் இதோடையும் கம்மியான ப்ரைஸிங்லேயும் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான குறையாக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, இதில் ஹெட்ஃபோன்ஸில் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன், அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுறது, இதை 2 வால்யூம் அப் அண்ட் டவுனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட் மாறுறது, இது மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு மைக் கொடுத்துருக்கலாம். ஏன்னா மைக் கொடுக்கறனால குவாலிட்டியில் எதுவும் லாஸ் ஆகுமான்னு எனக்கு தெரில, ஏன் அவங்க கொடுக்கலன்னு. பட் மைக் கொடுத்துருந்தா கால் பேசுகிறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஹெட்செட்லேயே நல்ல ஒரு சவுண்டும் கேட்டுக்கலாம், அதே சமயம் கால்ஸும் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் மைக் இல்லை. அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசானில் மோஸ்ட்டாக கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் வேறு யாராவது ரீசேலராக இருப்பாங்க. ஸோ ஹெட்ஃபோன் ஜோன்ஸ் அவங்களோட வெப்சைட்டில் போனீங்கன்னா கிடைக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி பாக்ஸஸாக கிடைக்காது. நம்ம கொலாபரேட் பண்ணனால இந்த பாக்ஸோடு அனுப்பிச்சி விட்டாங்க. என்ட்ரி லெவலில் ஒரு டீசெண்டான குவாலிட்டியில் ஒரு ஐஎம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு 1700 800 சம்திங் வருது. ஸோ அந்த ப்ரைஸிங்கில் ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லுவேன். ஹோப் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்துக்கீங்க அல்லது இதை விட பெட்டராக ஒரு ஐஎம்ஸ் இருக்குது, நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி அது எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு விட்ருங்க.